இன்றைக்கு நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல 2, 3 வார்த்தைகள வச்சு எப்படி ஹிந்தி எளிதா பேசலாம், பழகலாம்ன்னு சொல்லி பார்க்க போறோம். நெறைய வார்த்தைகள வச்சு பேசும் பொழுது ஆரம்ப நாட்கள் நமக்கு கஷ்டமா இருந்த மாரி இருக்கும். அதனால இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க வீடியோ என்ன அப்டின்னா, 2, 3 வார்த்தைகள வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், எப்படி ஒரு கான்வர்சேஷன் பண்ணலாம்ன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்டின்னா, நம்முடைய பால்சன் தமிழ் ஹிந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரும். இன்றைக்கு நாம டெய்லி யூசஸ் வேர்ட்ஸ்ல சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போறது ஆஹ், 2 வார்த்தைகளை வச்சு நம்ம எப்படி சிம்பிளா ஹிந்தி கத்துக்கிடலாம், ஹிந்தியில பேசலாம்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க பார்க்க போற வீடியோ வந்து எதை குறிச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நமக்கு எதிரில் இருக்கிறவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். எதிரில் இருக்கிறவங்க கிட்ட நீ அதை பண்ணு இதை பண்ணு, ஆஹ், அந்த மாதிரியான வார்த்தைகளை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுலயுமே மரியாதை எப்படி பேசணும், மரியாதை இல்லாம எப்படி பேசணும், அதாவது நம்மளோட வயசுல சின்னவங்க கிட்ட எப்படி பேசணும், நம்மளோட வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்ல நீ, நீங்க அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதை குறிச்சு நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். அப்படிப்பட்டவங்க கிட்ட ஒருவேளை நீ பேச வேண்டிய இடத்துல நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், நீங்கன்னு சொல்லி மரியாதையை பேசும்போது அந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம்னு சொல்லி இதுல பார்க்க போறோம். இப்போ நான் கொடுத்துருக்க மேல பாருங்க. நீ அப்படின்னா நம்ம ஹிந்தில து, தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் ஏற்கனவே சப்ஜெக்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நீங்க அத போய் கட்டாயம் பாருங்க. நீங்க அத பார்த்தா தான் சப்ஜெக்ட் வீடியோல இத குறிச்சு நான் தெளிவா பேசியிருப்பேன். அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இப்ப நம்ம தமிழ்ல நீன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? நீங்கிற இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா, து, தும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். து, தும். நீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல நம்ம எங்கெல்லாம் ஒருத்தங்கள நீங்கன்னு குறிச்சு பேசுறோமோ, அந்த இடத்துல ஆப் அப்படின்னு சொல்லி பேசணும். நீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவோம். இப்ப நீங்கன்னா ஒரு சிங்குலர் ஒருமையில தான் ஒரு நபரை தான் பேசுறோம். ஆனாலும் அங்க மரியாதையா பேசுறதுனால நீங்கன்னு சொல்லி சொல்றோம். இதே இது 4, 5 பேர் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் அதை செய்யுங்க, நீங்க எல்லாரும் அதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல தான் நீங்க எல்லாரும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த போறோம். இப்போ நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அதை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கன்னா என்ன சொன்ன, மேல என்ன பார்த்தேன், நீங்கன்னா ஆப்புன்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா? ஆப். இப்ப எல்லாரும் அப்படின்னா ஹிந்தில என்ன சொல்லணும்னா சப். இங்கிலீஷ் தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. WAP ஆப். சப் அப்படின்னா SAB. பி பி ப்ரொனவுன்சியேஷன் சப். சரிங்களா? அப்ப நீங்க எல்லாரும் அப்படின்னா ஆப் சப், ஆப் சப், ஆப் சப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லி பாருங்க. சரிங்களா? இப்ப நம்ம இதை வந்து நீ கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மரியாதைக்குரிய வார்த்தையாகவும் மரியாதை இல்லாத வார்த்தையாகவும் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்ல பொதுவா யாரை பார்த்தாலுமே எங்க பார்த்தாலுமே கேட்கிற முதல் ஒரு காரியம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்போம் இல்லையா? இது எப்படி இருக்கீங்க, இதை வந்து மரியாதையாவும் எப்படி பேசணும், மரியாதை இல்லாமல் எப்படி பேசலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா என்ன கேட்கணும் அப்படின்னா சிங்குலர் ஒருமையில கேட்கணும். எப்படி இருக்கு அப்படின்னா ஹிந்தில கைசாக, கைசாக அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லி பாருங்க. கைசாக. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. KAISA. கைசா ஹே. HAI ஹே. இது ஹைன்னு கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் பேசும் பொழுது நம்ம ஹே அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன்ல தான் பேசணும். ஹே. கைசா ஹே. ஒருவேளை HAI இல்லாம HEY, அது வந்து ஹேங்கிற ப்ரொனவுன்சியேஷன் தமிழ்ல கிடைக்கும். ஹே எப்படி கூட நீங்க பயன்படுத்தலாம். ஸோ ஒருத்தங்களை நீங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒருமையில கேட்குறீங்கன்னா கைசா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சும்மா சாதாரணமா கேட்குறோம். இது நம்ம கேட்கறது நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? நீ எப்படி இருக்க அப்படின்னா நீக்கு என்ன பார்த்தோம்? தூ, தும். தூ, தும் இந்த 2 வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலாம். நீ எப்படி இருக்க அப்படின்னா தூ கைசா ஹே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தும் கைசா ஹை அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? இந்த தூ தும்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? நீ, நீங்க எல்லாரும். இதை வந்து நம்ம கைசாகன்னு கேட்குறோம் இல்லையா? நம்ம அடுத்து வருகிற எல்லா பார்ட்ஸுமே எல்லா வார்த்தைகளுமே எப்படிதான்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடியும் பயன்படுத்தலாம். நம்ம தமிழ்ல என்ன எப்படி கேட்போம்? எப்படி இருக்கீங்க நீங்க? இதை வந்து இப்படியும் கேட்கலாம். நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி இப்படியும் கேட்கலாம் இல்லையா?
அதே மாதிரி தான் ஹிந்திலையுமே இந்த நீ, நீங்கள முன்னாடியும், பின்னாடி 2 இடத்துலயும் பயன்படுத்தலாம். அர்த்தங்கள் மாறாது, தவறும் கிடையாது. நம்ம தமிழ்ல உள்ள அதே ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் ஹிந்தில இங்க இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க வெறுமனையா மொட்டக்கட்டையா கைசாக ஒரு நபர பார்த்து கைசா எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு, கைசாக அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க புரியாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கைசாக அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு. ஒரு நபர் நலம் விசாரிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு கூட நம்ம கைசாக அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில பயன்படுத்தலாம். இப்ப நான் போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்கு கைசாக அப்படின்னு பயன்படுத்தலாம். ஒருத்தவங்க சாப்பாடு குடுக்குறீங்க, அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கறது கூட கைசாக அப்படின்னு கேட்கலாம். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்படிங்கிறதுக்கு கைசாக அப்படின்னு அர்த்தம் வரும். நீங்க அதனால திடீர்னு ஒரு நபர கேட்கும் பொழுது எப்படி இருக்குன்னு கேட்கறீங்க அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு முன்னாடி அந்த நீ, நீங்க என்ன விதமான அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கீங்களோ அந்த வார்த்தைய நீ கட்டாயம் பயன்படுத்தணும். அது நீ, நீங்க. இப்ப நீங்க ஒருவேள த நீன்னு சொல்லி அந்த நபர நீங்க குறித்து பேசுறீங்க அப்படின்னா, அப்ப "தூ கைசாக" அப்படின்னு கட்டாயம் நீங்க பயன்படுத்தணும் அந்த வார்த்தைய. அதே மாரி மரியாதையா "தூ, தும்" அப்படிங்கிற வார்த்தைய கட்டாயம் நீங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தினா தான் அவங்க நம்ம எதிர்ல நீங்க கேட்கிற நபர், நீங்க யார்கிட்ட கேட்கீங்களோ அவங்களுக்கு புரியும். நீங்க அவங்க நலம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு புரியும். ஸோ இதையும் நீங்க கட்டாயமா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இப்ப எப்படி இருக்க அப்படின்னு ஒருமையில கேட்கக்கூடிய வார்த்தைய குறிச்சு பார்த்தோம் இல்லையா? அடுத்து நாம எப்படி இருக்கீங்க அப்படின்னு மரியாதை கேட்கறதுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா ஹிந்தில, கைசே ஹே, கைசே ஹே சொல்லி பாருங்க. கைசே ஹே. எப்படி இருக்க அப்படிங்கிறதுக்கு கைசா ஹை அப்படின்னு சொன்னோம். இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னா கைசே ஹே. அந்த 2க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் சொன்னது கைசா, கைசா, ஹே, ஹே. சாதாரண நம்ம தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் தான் ஹே. ஆனா 2வது பாருங்க கைசே, கைசே, ஹே, ஹே. அந்த ஹே பக்கத்துல இன் அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் சைலண்ட்ல, அந்த என்ங்கிற ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப சைலண்ட்ல வரும். அது ஹே வேற, ஹே வேற. ஸோ நீங்க அத கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மரியாதை நீங்க ஒருத்தவங்களுக்கு கேட்கீங்க அப்படின்னா, "கைசே ஹே" அப்படின்னு கேட்கலாம். நம்ம முதல்ல பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான். வெறுமனே "கைசே ஹே" அப்படின்னு கேட்கிறத விட, நீங்க மரியாதையா "நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அ ந நீங்க நீங்க அப்படிங்கிறது ஹிந்தில என்ன என்ன பார்த்தோம்? ஆப் அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்க அதனால "ஆப் கைசே ஹே" அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். சொல்லி பாருங்க. "ஆப் கைசே ஹே?" ஹே, ஹே சொல்லி பாருங்க. ஹே. இந்த இந்த ஹேங்கிற வார்த்தைக்கு பதிலா ஒருவேளை உங்களால உச்சரிக்க முடியல அப்படின்னா, ஹோ அப்படிங்கிற வார்த்தைய கூட பயன்படுத்தலாம். ஹெச்-ஓ, ஹோ அப்படிங்கிற வார்த்தைய நீங்க பயன்படுத்தலாம். சொல்லி பாருங்க. ஆப் கைசே ஹோ? ஆப் கைசே ஹோ? இந்த ஹோங்கிற வார்த்தை எப்பவுமே எதிர்ல இருக்கக்கூடிய நபர்கள குறிக்கும். நீங்க எங்கெல்லாம் ஹோ, ஹோங்கிற வார்த்தைய பயன்படுத்துறீங்களோ ஹிந்தில, அது எப்பவுமே எதிர்ல இருக்கிற நபர பேசுறாங்க. எதிர்ல இருக்கிற நபர குறிச்சு பேசப்படுது அப்படின்னு கட்டாயம் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஆப் கைசே ஹே அப்படின்னு கேட்கலாம். ஆப் கைசே ஹோ அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி ஒருமையில ஒருத்தங்களுக்கு கேட்குறீங்க. ஆப் தூ கைசா ஹை அப்படின்னு கேட்குற இடத்துலயும் தூ கைசா ஹோ இப்படின்னு கேட்கலாம். தவறு இல்ல. சரிங்களா? இந்த ஹேங்கிற ப்ரொனவுன்சியேஷன் உங்களால உச்சரிக்க முடியல அப்படின்னா, ஹோங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். சரி அடுத்து. இப்போ ஒரு வேளை இப்ப நீங்க ஒரு நபரையே மரியாதை இல்லாமயே பார்த்தோம். இப்ப நீனா மரியாதை இல்லாமையும், நீங்க அப்படின்னா மரியாதை அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 4, 5 பேர் நபர் சேர்ந்து வந்துட்டாங்க. ஒரு வேளை நீங்க ஒரு ஆஃபீஸ்லயோ, இல்ல உங்க வீட்டு சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தன் வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தங்க இல்ல, ஒரு 4, 5 பேர் டீமா, ஒரு 2, 3 பேர் டீமா வாராங்க. ஸோ அப்போ அப்படி வரும்போது நீங்க ஒவ்வொரு நபரையும் நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி இடத்துல ஆப் சப், ஆப் சப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதுல தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் குடுத்துருக்கேன் பாருங்க. ஆப் சப் அப்படின்னு குடுத்துருக்கேன். WAPSAB சப். நீங்க ஆப் சப்பு அப்படின்னு சொல்லிறக்கூடாது. அதுல பி ப்ரொனவுன்சியேஷன். சப் அப்படிங்கிறது பி ப்ரொனவுன்சியேஷன். ஆப் சப். ஆப் சப் கைசே ஹே? இப்படியும் கேட்கலாம். ஸோ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில ஆப் சப் கைசே ஹே?
அப்படி கேட்கலாம். இல்ல அப்படின்னா, இந்த ஹே அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் உங்களால சொல்ல முடியல அப்படின்னா, ஹோங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆப் சப் கைசே ஹோ, ஆப் சப் கைசே ஹோ. 2க்குமே சரியான அர்த்தங்கள தான் குடுக்கும். சரியான ப்ரொனவுன்சியேஷன் தான். கட்டாயம் நீங்க இந்த 2 வார்த்தையுமே தாராளமா எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்தலாம். ஹோங்கிற வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை தான். ஹேங்கிற வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை தான். நம்ம புதுசா இப்ப ஹிந்தி கத்துக்கிட்டதுனால, இந்த ஹே, ஹே இந்த 2க்கும் சில உச்சரிப்புகள்ல டிஃபரன்ஸ் வரலாம். நம்ம பேச முடியாம கஷ்டப்பட்ட மாரி இருக்கலாம். ஸோ, இந்த ஹே அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் மாத்திரம் நம்ம ஹோங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். சரிங்களா? ஆப் சப் கைசே ஹோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஹிந்தில. ஸோ, இப்ப நம்ம மரியாதைக்குரிய வார்த்தையாகவும், மரியாதை இல்லாத வார்த்தையாகவும் பார்த்தோம். அதே மாரி ஒரு கூட்டமா சேர்ந்து இருக்கிறவங்களையும் எப்படி பேசலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர வச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்க போகுது. எப்படி மரியாதையாகவும், மரியாதை இல்லாமலும், எப்படி ஒரு நெறைய நபர் சேர்ந்து இருக்கும்போது, அவங்க கிட்டயும் நம்ம எப்படி ஒரு வேலைய சொல்லலாம், செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. நம்ம போடுற இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய பால்சிங் தமிழ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரும். அடுத்து 2வது இப்ப இங்க வா, வாங்க. இங்க வா, இங்க வாங்க அப்படிங்கிற வார்த்தைய பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தன் நலம் விசாரிக்கிற காரியத்த குறிச்சு பார்த்தோம் இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப 2வது இங்க வா, இங்க வாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது எல்லாமே ஒருத்தங்கள ஒரு வேலை சொல்றதோ, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ற மாரியே வரும். ஸோ ரொம்ப கவனமா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம இந்த நீ, நீங்க, நீங்க எல்லாரும் அதே ஸ்ட்ரக்சர் தான். நம்ம மாத்தி மாத்தி போட்டு பயன்படுத்த போறோம். இப்ப நம்ம இங்க வா, இங்க வாங்க இந்த வார்த்தை பார்க்குறோம். இங்க வா அப்படின்னா ஹிந்தில இதர் ஆவோ. இங்க வா அப்படின்னா இதர் ஆவோ அப்படிங்கிற வார்த்தை தான். இப்ப அததான் நான் முதல்ல சொன்ன மாரி யாரையாவது உங்க வயசு சின்னவங்களையோ, இல்ல உங்க நண்பர்களையோ, உங்க ஸ்டேஜ்ல உள்ளவங்கள நீங்க தமிழ்ல எப்பவும் போல வா, போன்னு தான் பேசுறீங்க அப்படின்னா, நீங்க நார்மலாவே இதர் ஆவோ அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தலாம். இதர் ஆவோ அப்படின்னா, இங்க வா. நான் தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் குடுத்துருக்கேன் பாருங்க. IDHAR இதர், இதர் அந்த சொல்லும்போது இதர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதர் ஆவோ. WAO ஆவோ. இங்க வா அப்படிங்கிறது இதர் ஆவோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இங்க வாங்க அப்படிங்கிற அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்தல. ஆனா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதர் ஆவோன்னு சொல்லி வெறுமனே சொன்னோம் அப்படின்னா, இங்க வா அப்படிங்கிற அர்த்தம் தான் வருமே ஒழிய, மரியாதைக்குரிய வேர்டா அது வராது. ஸோ நீங்க அவங்கள இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, மரியாதையா கூப்பிடணும் அப்படின்னா, நான் முதல்ல பார்த்த மாரி அவங்கள நீங்கன்னு சொல்றதுனால, ஆப் இதர் ஆவோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அது அந்த வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தையா மாறும். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்ல இங்க வா, வாங்கன்னு சொல்லி சொல்லும்போது, அங்க ரெஸ்பெக்டும், அன்ரெஸ்பெக்டும் சேர்ந்து இருக்கு இல்லையா? இங்க வா, இங்க வாங்கன்னு சொல்லி வெறுமனே சொல்லலாம். சொல்லும்போது அங்க மரியாதைக்குரிய வார்த்தை, மரியாதை இல்லாத வார்த்தை தனியா தெரியும். ஆனா ஹிந்தில வந்து ஹிந்திலயும் அதே ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஹிந்திலயுமே இங்க வா, வாங்கன்னு சொல்லி தமிழ்ல சொல்ற மாரியே, இதர் இதர் ஆவோ சொல்ற மாரி வேற ஒரு வார்த்தை இருக்கு. பட் ஆனா, நாம இப்ப அந்த மாரி நெறைய வார்த்தைகள கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரே வீடியோல அந்த மாதிரியான வார்த்தைகள பார்க்கும்போது நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகுறதற்கு, ஹிந்தி படிக்கிறதுக்கான ஆர்வம் குறைகிறதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தான் சிம்பிள் வேல ரொம்ப எளிதான முறையில நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டதுனால, இந்த வார்த்தைய வச்சே நீங்க பயன்படுத்தும்போது, நீங்க எளிதான முறையில ஹிந்திய கத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ, இந்த வீடியோவ கட்டாயமா லைக் பண்ணிக்கோங்க. நீ இதர் இதர் ஆவோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆப் இதர் ஆவோ அப்படின்னா, இங்க வாங்க. நீங்க இங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் வந்துரும் கட்டாயமா. அதே போல தான் நம்ம முதல்ல பார்த்த மாரி, அம் ஒருமையில கூப்பிடுறீங்க. நீ இங்க வான்னு சொல்லி சொன்னீங்கன்னா, தூ இதர் ஆவோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்லன்னா தும் இதர் ஆவோன்னு சொல்லி சொல்லலாம். 2வது மரியாதையா சொல்றீங்க அப்படின்னு நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு நபர ரெஸ்பெக்ட்டா கூப்பிடுறீங்க அப்படின்னா, ஆப் இதர் ஆவோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து ஒரு 2, 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடணும். இப்ப எப்படி கூப்பிடணும்? நம்ம முதல்ல பார்த்த மாரி, நீங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆப் சப் இதர் ஆவோ, ஆப் சப் இதர் ஆவோ. பார்த்தீங்களா? ஒரு வார்த்தைய வச்சு நம்ம 3 விதமா
கத்துக்கிட்டு இருக்கோம். ஆப் இதர் ஆவோ அப்படின்னா, ஆப் சப் இதர் ஆவோ அப்படின்னு நீங்க எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க. ஆப் சப் இதர் ஆவோ. 3வது அங்க போ, அங்க போங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம 2வது பார்த்தோம் இங்க வா, இங்க வாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? 3வது அங்க போ, அங்க போங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப அங்க போ அப்படின்னா ஹிந்தில என்ன சொல்லணும் அப்படின்னா, உதர் ஜாவோ. ஒருமையில ஒருமையில பேசுறோம் அப்படின்னா ஒரு நபரை ஹிந்தியில அங்க போ அப்படிங்கிறதுக்கு உதர் ஜாவோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உதர் ஜாவோ. ஸ்பெல்லிங் உதருங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன். UDHAR. உதர் ஜாவோ. இப்போ நீங்க ஒருமையில ஒரு நபரை பேசும் பொழுது உதர் ஜாவோ. வெறுமனே நீ அங்க போன்னு சொல்லி சொல்றீங்கன்னா உதர் ஜாவோன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நீ அங்க போ அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, என்ன செய்யணும்? நீங்கிற வார்த்தை ஹிந்தில என்னது? நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லி பாருங்க. தூ உதர் ஜாவோ இல்லாட்டி தும் உதர் ஜாவோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? இதே வார்த்தை மரியாதை மாத்துறத என்ன பண்ணுவோம்? ஆப் உதர் ஜாவோ. அதே ஸ்ட்ரக்சர் தான். நம்ம அதே ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க பாஸ் பண்ணி நீங்களும் சொல்லி பாருங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களும் சொல்லி பார்க்கும்போது நீங்கள் என் கூடவே இந்த வீடியோவோடு கூட சேர்ந்து நீங்களுமே ஹிந்தி லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மரியாதை ஒருத்தவங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆப் உதர் ஜாவோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஒருவேளை ஒரு டீமா இருக்காங்க. ஒரு 4, 5 பேர், ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. இல்ல அதுக்கு மேற்பட்ட நபர் பன்மையில சொல்றீங்க. பன்மைனா ஒரு நிறைய பேர் ஒரு டீமா இருக்கிறவங்கள சொல்றீங்க அப்படின்னா, அப்போ நீங்க எல்லாரும் அங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன என்ன செய்வோம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லி பாருங்க. ஆப் சப் உதர் ஜாவோ. ஆப் சப் உதர் ஜாவோ. நீங்க எல்லாரும் அங்க போங்க. ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. ஆப் சப்ங்கிறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெல்லிங் தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. ஆப் உதர் ஜாவோ. சரிங்களா? 4வது கொண்டு வா, கொண்டு வாங்க. கொண்டு வா, கொண்டு வாங்க. இது ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, லே ஆவோ. லே ஆவோ. லே ஆவோ அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். இதுல நீ, நீங்க அப்படிங்கிற எதுவுமே நம்ம சொல்லல. மொட்டைக்கட்டையா சொல்றோம். சிம்பிளா சொல்றோம். கொண்டு வா. கொண்டு வான்னா லே ஆவோன்னு சொல்லி சொல்றோம். இதுல நீ பயன்படுத்துறீங்களா? நீங்க பயன்படுத்துறீங்களான்னு பார்த்து, நீங்க அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்னவோ அத நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இதுல நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ஹிந்தில என்ன சொல்லலாம்? தூ லே ஆவோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். தூ பயன்படுத்தலாம். அடுத்து தும் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஆ நீங்க கொண்டு வாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? நீங்க சொல்லி பாருங்க. நீங்க கொண்டு வாங்க அப்படின்னா என்ன வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லி பாருங்க. என்ன சொல்லலாம்? ஆப் லே ஆவோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒருவேளை அங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஏதோ ஒரு பொருள கொண்டு வர சொல்றீங்க. நீங்க எல்லாரும் கொண்டு வாங்க. ஒருவேளை ஒரு ஃபைல கொண்டு வர சொல்றீங்க. இல்ல ஏதாவது ஒரு பொருள கொண்டு வர சொல்றீங்க. நீங்க எல்லாரும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? ஆப் சப். ஆப் சப். ஆப் சப். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் குடுத்துருங்க பாருங்க. AAPSAB. ஆப் சப். ஆப் சப் லே ஆவோ. நீங்க எல்லாரும் கொண்டு வாங்க. ஒருவேளை நாளைக்கு நீங்க அத கொண்டு வாங்க. நீங்க எல்லாரும் நாளைக்கு அத கொண்டு வாங்க. அந்த ஃபைல கொண்டு வாங்க. இல்ல நாளைக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய ஃபோட்டோவ கொண்டு வாங்க. ஏதோ ஒரு காரியத்த நீங்க அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கு ஆப் சப் லே ஆவோ. நீங்க எல்லாருக்கும் என்ன சொன்னோம்? நீங்க எல்லாருக்கும் அப்படின்னா ஆப் சப். ஆப் சப் லே ஆவோ. புரிஞ்சுக்கிட்டா? 5வது ஆ கொண்டு போ. கொண்டு வான்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா? அதே மாரி கொண்டு போ. கொண்டு போ, கொண்டு போங்க. இத நீங்களே சொல்லி பாருங்க. கொண்டு போ, கொண்டு வாங்க ஹிந்தில லே ஜாவோ அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். இப்போ கொண்டு வாங்குறதுக்கு என்ன பார்த்தோம்? லே ஆவோ. வாங்குறதுக்கு என்ன அர்த்தம்? ஆவோ அப்படிங்கிறது அர்த்தம். போங்கிறதுக்கு என்னது? ஜாவோ. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு பாருங்க. கொண்டு வாங்குறதுக்கு லே ஆவோன்னு சொல்லி பார்த்தோம். கொண்டு போங்கிறதுக்கு லே ஜாவோ. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. கொண்டு போ அப்படின்னா லே ஜாவோ. கொண்டு போங்க அப்படின்னாலும் அதே லே ஜாவோ தான். அத நீங்க யார சொல்றீங்க? ரெஸ்பெக்ட்டா பேசுறீங்களா? இல்ல அன்ரெஸ்பெக்ட்டா பேசுறீங்களான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீ பயன்படுத்தின அதே தான். நம்ம முன்னாடி பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்க நீங்க பயன்படுத்தலாம். இப்ப இந்த வார்த்தைய இப்ப இந்த இந்த நம்ம தமிழ்ல நீ கொண்டு வான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த நீங்கிற வார்த்தைய இந்த கொண்டு வாக்கு முன்னாடியும், பின்னாடியும் நீங்க பயன்படுத்தலாம். தப்பு இல்ல. நம்ம தமிழ்ல கொண்டு வா நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொண்டு வா நீ. இந்த நீ எங்க போடுறோம்? முன்னாடி போடுறோம். பின்னாடி போடுறோம்.
சில நேரங்கள்ல நம்ம எப்படின்னா, "நீ கொண்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எப்பவுமே "நீ கொண்டு வான்னு" சொல்லி சொல்லுவோம். அப்ப நம்ம தமிழ்ல எப்படி எ இந்த சப்ஜெக்ட் நீ, நீங்க முன்னாடியும் பின்னாடியும் பயன்படுத்துறோமோ, அதே மாரி ஹிந்திலயும் இந்த சப்ஜெக்ட்ட நீ, நீங்க, நீங்க எல்லாரும் இத நீங்க முன்னாடியும் பின்னாடியும் போட்டா கூட அது அர்த்தம் மாறாது. அது தவறாவும் ஆகாது. உதாரணத்துக்கு இங்க நீங்க "நீ கொண்டு வா" அப்படின்னா என்ன சொல்லலாம்? அ "தூ லே தூ நீ கொண்டு போ" அப்படிங்கிற வார்த்தைக்கு "தூ லே ஜாவோ" அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படின்னு சொல்லலாம். "லே ஜாவோ தூ, லே ஜாவோ தூ" அப்படின்னு கூட சொல்லலாம். அம் "லே ஜாவோ தும்" அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இல்ல நீங்க கொண்டு போங்க அப்படின்னா, அ "ஆப் லே ஜாவோ" அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பண்பா. இல்ல கோவத்துல பேசுறீங்கன்னா, "ஆப் லே ஜாவோ" அப்படின்னு சொல்லி ஒரு கோவமா கூட நீங்க பேசலாம். ஸோ இதுதான். முன்னாடி, பின்னாடி நீங்க பயன்படுத்தலாம். "லே ஜாவோ ஆப்ன்னு" கூட சொல்லலாம். இல்ல நீங்க எல்லாரும் கொண்டு போங்க அப்படின்னாலும், "ஆப் சப் லே ஜாவோ" அப்படின்னு கூட பயன்படுத்தலாம். நீங்களே அது இப்ப இப்ப அந்த சென்டென்ஸ மேக் பண்ணி பாருங்க. 6வது இத வைங்க. இத வை, இத வை, இத வைங்க. இப்ப இத நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா, "இசே ரக்கோ, இசே ரக்கோ, இசே ரக்கோ" அப்படின்னா இத வை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீ இத வை அப்படின்னா, "தூ இசே ரக்கோ, தும் இசே ரக்கோ." இதே இது நீங்க இத வைங்க அப்படின்னா, அதே இசை ரக்கோ தான். அதுக்கு முன்னாடி ஆப் இசை ரக்கோன்னு சொல்லலாம். இல்ல பின்னாடி கூட இசை ரக்கோ ஆப், இசை ரக்கோ ஆப் அப்படி கூட சொல்லலாம். இல்ல நீங்க எல்லாரும் இத வைங்க அப்படின்னாலும், அ ஆப் சப் இசை ரக்கோ, இசை ரக்கோ ஆப் சப். முன்னாடியும் பின்னாடி 2யுமே நீங்க பயன்படுத்தி பேசலாம். இத எந்த மாரி இடங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா, இத வை அப்படிங்கிறது ஹிந்தில வந்து ஒரு பொருள அங்கருந்து இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஒரு பொருள அங்கருந்து இங்க கொண்டு வந்து வையின்னு சொல்லிட்டு, சொல்லுகிறதற்காக இத இங்க வையின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அ அந்த இடத்துல, அடுத்து இன்னொரு இடம் என்ன அப்டின்னா, ஒரு பொருள ஒருத்தவங்களுக்கு குடுக்குறீங்க. அவங்க திருப்பி உங்களுக்கு தாராங்க. அப்போ அந்த நேரத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா? இத நீ வச்சுக்கோ அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இத நீயே வச்சுக்கோ, இத நீ வச்சுக்கோ அப்டின்னு சொல்றதுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது தமிழ்ல எந்த இடத்துலலாம் இத நீ வச்சுக்கோ, இத நீ வையி அப்டின்னு சொல்லி பயன்படுத்துறோமோ, அந்த மாரியான எல்லா இடங்களிலுமே இசை ரக்கோ, இசை ஆப் ரக்கோங்கிறதுக்கு எல்லா இடங்கள்லயுமே நம்ம இந்த வேர்ட பயன்படுத்தலாம். 7வது தண்ணீர் குடி, தண்ணீர் குடிங்க. இப்ப தண்ணீர் குடின்னு சாதாரண யாரையும் சொல்றீங்க அப்படின்னா, "பானி பியோ" அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலா பேசலாம். தண்ணீர் குடி. தண்ணீர் குடிங்க அப்படின்னு என்ன சொல்லணும்னா, அதே ஸ்ட்ரக்சர் தான். அது நீங்க பேசி பாருங்க, நீங்க. மரியாதையா நீங்க பேசி பாருங்க. பானி பியோ. ஸோ இதுதான். நீங்க எல்லாரும் தண்ணி குடிங்கன்னா, "ஆப் சப் பானி பியோ." சரிங்களா? 8வது சாப்பாடு சாப்பிடு. அ சாப்பாடு சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடுங்க. கானா காவோ சாப்பாடுன்னா ஹிந்தில கானா அப்படின்னு சொல்லி அர்த்தம். கானா சாப்பாடு அப்படின்னா எல்லா விதமான சாப்பாடுமே கானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாப்பிடுங்க அப்படின்னா, சாப்பிடு, சாப்பிடுங்க அப்படின்னா, காவோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு வேளை நீங்க ஒருத்தங்கள சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா, கானா காவோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு வார்த்தை. இதே நீங்க ரெஸ்பெக்ட்டா மாத்த என்ன செய்யணும்? நம்ம பேசுறது எல்லா வார்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அ எ நமக்கு எதிர்ல உள்ளவங்கள தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ யாரையோ பத்தி நம்ம எதையும் எதுவும் பேசல. நம்ம பார்க்குற இதுவரைக்கும் பார்த்த எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எதிர்ல உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தான் ஆர்டர் குடுக்குறோம். அவங்கள தான் அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த இடத்துல நீ, நீங்க, நீங்க எல்லாரும் இந்த 3 வார்த்தைகளும் பயன்படுத்தி மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, இதனால இந்த 3 வார்த்தையும் மரியாதை பேசுற வார்த்தை நீங்க. இதத்தான் நம்ம மரியாதைக்குரிய வார்த்தை, மரியாதை இல்லாத வார்த்தைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, அத நீங்க கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னா, கானா, காபோ அப்படின்னு சாதாரணமா சொல்லலாம். அத நீங்க தூங்கிற வார்த்தை பயன்படுத்தினாலும் ஒண்ணுதான், பயன்படுத்தாட்டினாலும் ஒண்ணுதான். கானா, காவோ அப்படின்னு சொல்லி வந்துருது. இத நீங்க மரியாதைய மாத்தணும் அப்படின்னா தான், ஆப்புங்கிற வார்த்தை கட்டாயம் நீங்க பயன்படுத்தணும். ஆப், கானா, காவோ. ஒருவேளை எல்லாரையும் சாப்பாடு சாப்பிட சொல்றீங்க அப்படின்னா, ஆப் சப் கானா காவோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல கானா காவோ ஆப் சப் அப்படின்னு கூட இந்த சப்ஜெக்ட்ட பின்னாடி போட்டு கூட நீங்க பேசலாம். சரிங்களா? அடுத்து 9வது அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடுங்க. இத நம்ம ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, உஸ்கோ தீஜியே, உஸ்கோ தீஜியே. அவனுக்கு கொடு அப்படின்னா, உஸ்கோ தீஜியே அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா உஸ்கோ தோ அப்படின்னு கூட சொல்லலாம். உஸ்கோ தோ அப்படின்னு கூட சொல்லலாம்.
எல்லா ஹிந்தி வார்த்தை வந்து நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் ஆனா நான் இங்க ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பயன்படுத்தினேன். பெரும்பாலும் இந்த காவோங்கிற வார்த்தை நம்ம பேசுற அநேக ஆக்ஷன் வெர்பு நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கான வார்த்தைகளுமே ஹிந்தியில ஒரு மரியாதை மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் ஆனா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து குழப்ப விரும்பல. நீங்க ஈஸியா நீங்க ஹிந்தி படிக்கிறதுக்கான வழியை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ அதனால ஒரே வார்த்தை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நிறைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் 3-4 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம அதையும் பார்க்கலாம். ஆஹ் அவனுக்கு கொடுங்க. அவனுக்கு கொடுன்னு என்ன சொல்லணும்? உஸ்கோ தீஜியே, உஸ்கோ தோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உஸ்கோ தோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே மரியாதையை பேசுறோம் அப்படின்னா ஆப் உஸ்கோ தீஜியே, ஆப் உஸ்கோ தோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மரியாதையான வார்த்தையா மாறுது. நீங்க அந்த 3 ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி மரியாதை உள்ள வார்த்தை, மரியாதை இல்லாத வார்த்தை சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. 10வது அந்த வெட்டு. யாரோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. ஒரு தோட்ட வேலை ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க அதை வெட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா உசே காட்டோ, உசே காட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதை வெட்டுங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மரியாதையா ஆப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தியாச்சுன்னா மரியாதைக்குரிய வார்த்தை மாறுது. அடுத்து 10 பார்த்தாச்சா? அடுத்து 11. 11 பாட்டு பாடுங்க. 11 பாட்டு பாடுங்க. ஒருத்தவங்க நீங்க பாட சொல்லுறீங்க அப்படின்னா கானா, கானா காவோ. தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் வழியா ஹிந்தி கற்றுக்கொள்றதுனால சரியான ப்ரொனவுன்சியேஷனுக்கு தங்கிலீஷ் இங்கிலீஷ் கட்டாயம் அவசியம். தங்கிலீஷ் நம்ம தமிழ் வழியில எழுதுவோம் இல்லையா? அதைத்தான் தங்கிலீஷ்னு சொல்லியிருக்கு. நம்ம தமிழ்ல எப்படி இங்கிலீஷு தமிழ் வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி சேட் பண்ணுவோமோ டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி அதே ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கு. அதைத்தான் தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. சரியான ஹிந்தியினுடைய சரியான ப்ரொனவுன்சியேஷனுக்கு நமக்கு கட்டாயம் அது தேவை. பாட்டு பாடு. ஒருத்தவங்களை பாட்டு பாடுன்னு சொல்றீங்க அப்படின்னா கானா காவோ அப்படின்னு சொல்லலாம். மரியாதை எப்படி மாத்தணும் சொல்லி பாருங்க. மரியாதை எப்படி மாத்தணும் நீங்களே சொல்லி பாருங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லி பாருங்க. நீ ஆப் கானா காவோ. சரிங்களா? எல்லாரையும் பாட்டு பாட சொல்றதா இருந்தா ஆப் சப் கானா காவோ. சரிங்களா? அங்க விளையாடு. 12 அங்க விளையாடு. அங்க விளையாடுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? யாராவது சின்ன குழந்தை விளாண்டுட்டு இருக்கான். அப்ப நீங்க அந்த குழந்தை என்ன சொல்லணும்? அங்க லாடு, அங்க போய் லாடு, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன செய்யணும்? உதர் கேலோ, உதர் கேலோ, உதர் கேலோ. இது சின்ன குழந்தை சொல்றேன். ஒருவேளை ஒரு பெரியவங்க உங்களோட வயசுல மூத்தவங்க ஏதோ இங்க உட்கார்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? ஆப் உதர் கேலோ, நீங்க அங்க விளாடுங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒருவேளை ஒரு டீம் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லணும்? ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து அந்த இடத்துல அரட்டை அடிச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள அங்க இருந்து போக சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்க எல்லாரும் அங்க போங்க அப்படிங்கிறதுக்கு அங்க விளாடுங்க அப்படின்னு என்ன சொல்லணும்? ஆப் சப் உதர் கேலோ, ஆப் சப் நீங்க எல்லாரும் என்னது? ஆப் சப் உதர் கேலோ. சரியா? அடுத்து 13 கீழே விழு, கீழே விழு. ஏதோ ஒரு காரியத்துல யாரோ மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றீங்க? நீங்க கீழே விழு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல சும்மா நகைச்சுவையா கூட நீங்க கீழே விழுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா கீழே விழு அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தியில நீச்சே கிரோ. கீழே அப்படின்னா நீச்சே, நீச்சே. விழு அப்படின்னா கிரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஒருத்தங்க கீழே விழுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் இல்லாத வார்த்தை நீச்சே கிரோ. ஒருவேளை நீங்க ரெஸ்பெக்டா பேசுறீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்த ஸ்ட்ரக்சரை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நான் கீழே வேர்ட்ஸ் கொடுக்குறேன். அடுத்து மேல பாருங்க, மேல பாருங்க. இப்போ கீழே விழுங்குன்னு சொல்லி பார்த்தோம். கீழேன்னா என்னது? நீச்சே. இப்போ மேல பாரு, மேல பாருங்க. இப்போ மேலன்னா என்னது? ஊப்பர் தேக்கோ. மேல அப்படின்னா ஊப்பர். பாரு அப்படின்னா தேக்கோ. நம்ம ஏற்கனவே வெர்பை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் கட்டாயம் பாருங்க. ஊப்பர் தேக்கோ, மேல பாரு அப்படின்னா ஊப்பர் தேக்கோ. ஒரு மரியாதையை பேசுறதா இருந்தா என்ன செய்யணும்? நீங்க சொல்லி பாருங்க. நம்ம சப்ஜெக்ட நீங்க மேல பாருங்க. எப்படி சொல்லணும்? ஆப் ஊப்பர் தேக்கோ. ஒருவேளை ஒரு 4-5 பேர் அங்க சேர்ந்து இருக்காங்க. ஒரு டீமா இருக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாரும் மேல பாருங்கன்னு என்ன செய்யணும்? ஆப் சப் உதர் தேக்கோ, ஊப்பர் தேக்கோ, ஆப் சப் ஊப்பர் தேக்கோ. சரியா? அடுத்து என்னோடு வா, என்னோடு வா. 14 என்னோடு வா, என்னோடு வா, என்னோடு வாங்க. இல்லாட்டி என் கூட வா,
என் கூட வா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா, என் கூட அப்படின்னா என்ன செய்யணும்? மேரே சாத் ஆவோ. வாங்கிறதுக்கு என்னது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? வானது ஆவோ அர்த்தம் இல்லையா? அப்ப என் கூட அப்படின்னா மேரே சாத். என் கூட அப்படின்னா மேரே சாத். நான் இங்க தமிழ் ஸ்பெல்லிங் குடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. மேரே சாத் ஆவோ. அத நீங்க ரெஸ்பெக்ட்டா மாத்தலாம், அன்ரெஸ்பெக்ட்டா மாத்தலாம். நீங்க மேரே சாத் ஆவோ அப்படின்னா, அது அன்ரெஸ்பெக்ட்டா இருக்கும். ஒருவேளை மரியாதை நீங்க அவங்கள பேசுறீங்க, இல்ல நீங்க வாங்க, நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, சொல்லி பாருங்க. என்ன போடணும் அது கூட? வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க பேசி சொல்லி பாருங்க. நீங்க ஆப் மேரே சாத் ஆவோ. இல்ல நீங்க எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க எல்லாரும் அப்படின்னா, ஆப் சப் மேரே சாத் ஆவோ. சரியா? அடுத்து எனக்கு காட்டு, எனக்கு காட்டு, எனக்கு காட்டுங்க. என்ன செய்யணும்? எனக்குங்கிறதுக்கு ஹிந்தில முझे, முझे. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எம்-யு-ஜே-ஹெச்-இ முझे, मुझे சொல்லி பாருங்க. मुझे दिखाओ, मुझे दिखाओ. டி-ஐ-ஹெச் டி-ஐ-கே-ஹெச்-ஓ. मुझे दिखाओ. எனக்கு காட்டு. मुझे दिखाओ. எனக்கு காட்டுங்க அப்படின்னா, நீங்க அது எல்லா ஸ்ட்ரக்சருமே போட்டு பாருங்க. ஆ ஆப்னா என்னது? நீங்க அப்படின்னா ஆப்பு. அத நீங்க அந்த பயன்படுத்தி பாருங்க. அத மற. இல்ல யாரோ ஒரு காரியம் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோ வந்துட்டாங்க. எதிர்பாராத நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க. இல்ல நீங்க ஒரு காரியத்த அவங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க சமையல் பண்ற காரியத்தையோ, இல்ல ஏதோ ஒரு நீங்க ஒரு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. அத யாரும் காட்டக்கூடாது. அத மற அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்றீங்க. கூட இருக்கிறவங்களுக்கு சொல்றீங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உசை சுப்பாவோ. அதை அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில உசே அப்படின்னு சொல்லி சொல்லணும். உசே. இந்த இடத்துல அதே, அதை அப்படின்னு வர்றதுனால உசே அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம். இப்ப இதே அதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அது வேற ஸ்ட்ரக்சர். அது வேற ஒரு வார்த்தையா மாறும். இங்க வந்து உசே சுப்பாவோ, உசே சுப்பாவோ. சுப்பாவோ அப்படின்னா மறைன்னு சொல்லி அர்த்தம். ஆ இத ரெஸ்பெக்ட்டா எப்படி சொல்லலாம்? ஆப் உசே சுப்பாவோ. நீங்க எல்லாரும் அத மறைங்க அப்படின்னு என்ன செய்யணும்? ஆப் சப் உசே சுப்பாவோ. நீங்க எல்லாரும் போய் அத மறைங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். சரிங்களா? அடுத்து ட்ரெஸ்ஸ போடு, ட்ரெஸ்ஸ போடு. இப்ப இங்கேயே யாரையோ ஒரு சின்ன பையன யாரோ கூப்பிடுறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட் யாரையோ கூப்பிடுறீங்க. ட்ரெஸ்ஸ போடு அப்படின்னா என்ன செய்யணும்? ட்ரெஸ்ஸுனா என்னது? கப்படான்னு சொல்லி சொல்லணும். கப்படா. பொதுவா நம்ம போடுற எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே என்னதான்? கப்படா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அத போடு அப்படின்னா வியர் பண்றது. வியர் பண்றதுக்கு என்னது ஹிந்தில பெஹனோ. அப்ப ட்ரெஸ்ஸ போடு. ட்ரெஸ்ஸ போடு அப்படின்னா நீங்க ட்ரெஸ்ஸ அணிய சொல்றீங்க. ட்ரெஸ்ஸ அணிய சொல்றது தான் ட்ரெஸ்ஸ போடுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஒருவேளை நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஹிந்தில கப்படா பெஹனோ, கப்படா பெஹனோ. ஸ்பெல்லிங் குடுத்துருங்க பாருங்க. கே-ஏ-பி-டி-ஏ கப்படா பெஹனோ, பெஹனோ. அது ஹெச் பக்கத்துல ஏ. பிஏஹெச்ஏஎன்ஓ, என்ஓ பெஹனோ. சரிங்களா? கப்படா பெஹனோ. மரியாதை யாரையும் சொல்றீங்க அப்படின்னா, ஆப்போசிட் பர்சனு நீங்க தானே. ஆப் கப்படா பெஹனோ. நீங்க எல்லாரும் கப்படா பெஹனோ. அதாவது நீங்க எல்லாம் ரெடியா ஆகுங்க. ஒரு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு ரெடியா ஆகுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கப்படா பெஹனோ. ஆ அதுக்கு வந்து ஆப் சப் கப்படா பெஹனோ. அடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஏதாவது ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இப்போ ஹிந்தில பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, குச் நா குச். ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, குச் நா குச். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதான் உங்களுக்கு சரியான ப்ரொனவுன்சியேஷன குடுக்கும். குச்னா குச். ஆ. ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில குச் நா குச். பண்ணு அப்படின்னா கரோ அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னா சேர்த்து சொல்லும்போது குச்னா குச் கரோ. ஆ ஒரு அதான் ரெஸ்பெக்ட் இல்லாம சொல்றோம் அப்படின்னா குச்னா குச் கரோன்னு சொல்லி சொல்லலாம். மரியாதை பேச என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்க. மரியாதையா பேசுறதுக்கு எதிரில் உள்ளவங்கள ஆப் குச்னா குச்னா ஆப் குச்னா குச் கரோ. ஆப் சப் குச்னா குச் கரோ. நீங்க எல்லாரும் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து அவர்களை கூப்பிடு. அவர்களை கூப்பிடு. அவர்களை கூப்பிடுங்க. அவர்களை கூப்பிடு அப்படின்னா உன்னை புலாவோ. அவர்களை கூப்பிடு அப்படின்னா உன்னை புலாவோ. இதே இது மரியாதையா சொல்லணும். சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லணும்? ஆப் உன்னை புலாவோ. ஆப் உன்னை புலாவோ. அந்த உனே அப்படின்னா அவர்களை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கூப்பிடு அப்படின்னா புலாவோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இந்த உனே ஸ்பெல்லிங் கொடுத்துருங்க பாருங்க. யுஎன்ஹெச்இ. இந்த ஹெச்சை வந்து நீங்க சைலண்ட்ல கூட ப்ரொனவுன்சியேஷன் பண்ணலாம்.
உனே அப்படின்னு சொல்லி சொல்லாம உனே அப்படின்னு கூட சொல்லலாம். உன்னை புலாவோ அப்படின்னு கூட சொல்லலாம். மரியாதை பேசும்பொழுது ஆப் உன்னை புலாவோ. இல்ல நீங்க எல்லாரும் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னா ஆப் சப் உன்னை புலாவோ. சரிங்களா? அடுத்து கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணுங்க. ஏதாவது ஒரு ரேட்ட வந்து ஒரு கடைக்கு போறீங்க. ரேட்ட கம்மி பண்ணணும். அப்படின்னா ஆ கம்மி பண்ணுங்க. நம்ம ஹிந்தில வந்து நம்ம தமிழ்ல கம்மி, கம்மி அப்படி சொல்றோம் இல்லையா? ஹிந்தில வந்து கம், கம் அவ்வளோதாங்க. கம்மி பண்ணு அப்படின்னா கம் கரோ, கம் கரோ. சரிங்களா? ஏதாவது ஒரு நம்ம தெருவுல யாராவது ஒரு ஹிந்திக்காரங்க ஏதாவது பொருள் விக்க வராங்க. இல்ல அவங்கட்ட ஏதாவது ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா, அவங்கட்ட ஏதாவது பேரம் பேசுறதுக்கு நீங்க சொல்லலாம் கம் கரோ அப்படின்னா கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். சரிங்களா? கம் கரோ சொல்லி பாருங்க. கம் கரோ. சரிங்களா? மரியாதையா சொல்றீங்க அப்படின்னா, ஆஃப் கம் கரோ. நீங்க கம்மி பண்ணுங்க. சரிங்களா? ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. கேஏஎம் கேஏஆர்ஓ கம் கரோ. அடுத்து நீங்க எல்லாரும் கம்மி பண்ணுங்க. இதை எப்படி ஹிந்தில சொல்லணும் அப்படின்னா, ஆப் சப் கம் கரோ, ஆப் சப் கம் கரோ. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு 2, 3 பேர் ஏதோ ஒரு பொருள் விக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட பேரம் பேசுறீங்க அப்படின்னா, அந்த 2, 3 பேர நீங்க எல்லாரும் அப்ப 2, 3 பேர் அப்படிதானே சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் கம்மி பண்ணுங்க. ஒரு 4, 5 பேர் இருந்தா கூட 2, 3 பேர் இருந்தா கூட நம்ம சொல்றது என்னது? நீங்க எல்லாரும் கம்மி பண்ணுங்க நான் வாங்கிக்கிறேன். அந்த மாரி இடத்துல ஆப் சப் கம் கரோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்க எல்லாரும் கம்மி பண்ணுங்க. ஆ ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த பொருள் விக்கிற காரியம் மாத்திரம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்க பேரம் பேசுறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரியத்துல நீங்க ஒரு விலைய குறைச்சு பேசணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அந்த மாரி எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த வார்த்தை பயன்படுத்தலாம். ஆப் சப் கம் கரோ. 2, 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் கம்மி பண்ணுங்க. அந்த மாரி இடத்துல ஆப் சப் கம் கரோன்னு சொல்லி சொல்லலாம். ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா, ஆப் கம் கரோ. சரிங்களா? நீங்க கம்மி பண்ணுங்க. நான் வாங்கிக்கிறேன். அந்த மாரி இடத்துல ஆப் கம் கரோன்னு சொல்லி சொல்லலாம். இன்றைக்கு நாம ஏராளமான வார்த்தைகள பார்த்தோம். ஒரே வார்த்தைய வச்சு மரியாதையாகவும், மரியாதை இல்லாமல் எப்படி பேசலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த மரியாதை இல்ல அப்படிங்கன்னு சொல்லி வச்சு நினைக்கும்போது, அது ஒரு கெட்ட வார்த்தையா எடுத்துறக்கூடாது. மரியாதை இல்ல அப்படின்னோனே, அது ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தை போல, தவறான வார்த்தை போலன்னு சொல்லி எடுத்துறக்கூடாது. அது தவறான வார்த்தை கிடையாது. நான் அந்த ஒருமையில பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருக்கேன். ஒருமையா பேசக்கூடிய இடங்கள்ல நீங்க ஒருமையா பேசலாம். ஏற்கனவே அந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே நான் சொல்லியிருக்கிறேன். மரியாதை உள்ள வார்த்தை, மரியாதை இல்லாத வார்த்தை அப்படின்னோனே, நீங்க அத தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு தரக்குறைவான வார்த்தையா நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒருமை, பன்மைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம எந்த இடத்துலலாம் நீ, வா, போன்னு பேசுறோமோ, அந்த இடத்துலலாம் நம்ம சாதாரணமா நம்ம குடுத்திருக்கிற அந்த வேர்ட நீங்க பயன்படுத்தலாம். மரியாதையா பேசணும். ஒருவேளை நீங்க எந்த இடத்துலலாம் வாங்க, போங்க மற்றவங்கள பேசுறீங்களோ, அந்த இடத்துலலாம் ஆப் அப்படிங்கிற வார்த்தை நீங்க ஆப்னா என்ன? நீங்க ஏற்கனவே இந்த வீடியோல சொல்லியிருக்கு இல்லையா? அது மாத்திரம் கிடையாது. இந்த வார்த்தைக்கு முன்னாடி நீ, நீங்க, நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுபோல ஒரு எதிர்ல இருக்கிற நபர நம்ம பார்த்தோம் இல்லையா? நீ, நீங்க, நீங்க எல்லாரும். அதுபோல ஒருவேளை எதிர்ல இருக்கிற நபர், ஒருவேளை நீங்க அவங்கள அண்ணன்னு சொல்லி சொல்றீங்க, அக்கான்னு சொல்லி சொல்றீங்க, தம்பின்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த நீ, நீங்க, நீங்க எல்லாரும் இந்த மாரி இடங்கள், இந்த மாரி வார்த்தைகளுக்கு பதிலாக, அதுல அண்ணன்னு சொன்னீங்கன்னா, அண்ணனுக்குரிய ஹிந்தி வார்த்தை நீங்க பயன்படுத்தலாம். நீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அண்ணா, அக்கா அப்படிங்கிற வார்த்தைய நீங்க பயன்படுத்தலாம். அது நம்ம ஏற்கனவே வீடியோஸ் ஒண்ணு போட்டிருக்கோம். ரிலேட்டிவ்ஸ்க்கான வீடியோ. உறவுகளின் பெயர்கள்னு சொல்லிட்டு ஹிந்தியில வீடியோஸ் போட்டிருக்கு. அந்த வீடியோ கட்டாயமா பாருங்க. அத பார்த்தீங்கன்னா, ஆ "அண்ணன் இத பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இத பண்ணுங்க" ஏற்கனவே பார்த்தேன் இல்லையா? அந்த அண்ணாங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில என்ன வார்த்தை? பையான்னு சொல்லுவோம் இல்லையா? "பையா கரோ" அப்படின்னு சொல்லலாம். அதத்தான் நீங்க அந்த உறவுகளின் பெயர்களே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சகோதரிய, ஒரு லேடீஸ பேசுறீங்க, இல்ல ஒரு பிரதர பேசுறீங்க, ஒரு பாய பேசுறீங்க அப்படின்னா, அண்ணன், தம்பி, அக்கா இந்த மாரி உறவுகள நம்ம எப்படி சொல்லி ஹிந்தில இந்த நீ, நீங்க இதுக்கு பதிலாக நம்ம எந்த மாரியான வார்த்தைகள பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு, உறவுகளின் பெயர்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அந்த வீடியோ கட்டாயமா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய பால்சிங் தமிழ் ஹிந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கட்டாயமா. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ சோ மச்.